சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வரக்கூடிய நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில் பெரியவா தரிசனத்தில் இன்றைக்கு ஒரு மகோ உன்னதமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அன்புக்குரியவர்களே, மகான்கள் அப்படின்னு பட்டியல் போட்டால் தமிழக அளவிலும் பாரத தேச அளவிலும் உலக அளவிலும் மகா பெரிய சுவாமிகளுக்கு தனி இடம் உண்டு. ஆனால் இந்த மண்ணுலகத்தில் நம்முடைய 64வது நாயன்மார் என்று கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர் உண்டு. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். 12ஆம் திருமுறை எழுதிய தெய்வ சேக்கிழார் பெரிய புராணம் தானே நூல் படைத்தார். அதில் 63 நாயன்மார் தானே. கண்ணப்பர், சிறுத்தொண்டர், காரைக்கால் அம்மையார், கமலவதி, மூர்த்தி நாயனார், மெய்ப்பொருள் நாயனார்னு இப்படி நீங்கள் பட்டியல் போடுவீங்க. ஆனால் திடீர்னு இவர் 64வது நாயன்மார்னு ஒருத்தரை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த தமிழகம் பூஜித்து கொண்டாடிய 64வது நாயன்மார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். ஏன் வாரியாருக்கு அவ்வளவு பெரிய பேரும் புகழும் என்றால், அவர் என்னமோ உபன்யாச சக்கரவர்த்தி தான், இசை அரசன்தான். ஆனால் தனக்கு கிடைத்த பேரையும் புகழையும் பணத்தையும் தான் வைத்துக் கொள்ளலை. ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்ந்தார். திருக்கோயிலினுடைய குடமுழுக்குக்கு உதவினார். கிராமத்தின் நற்காரியங்களுக்கு கரைந்த ஒரு தீபம் வாரியார் சுவாமிகள். உங்களுக்கு தெரியும், வாரியார் சுவாமிகளும் பெரியவருக்கும் நடந்த சுவையான சம்பவம், வெளியில் தெரியாத சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம உள்ளங்கை நெல்லிக்கனியாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு வாரியார் சுவாமிகளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புனா, கிராமம் தோறும் சென்று மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் பரப்பிய பெருமை வாரியாருக்கு தான் உண்டு. ரொம்ப கஷ்டமாலாம் ரொம்ப எளிமையாக புரிய வைப்பார். அதாவது கிராமத்தில் கொண்டாட வேண்டிய பக்தி இலக்கியம் பாரதம், நகரத்தில் கொண்டாட வேண்டியது ராமாயணம். ஏன்னு கேட்குறீங்களா? வாரியார் சொல்லுவார், கிராமம் எப்போதும் மண்ணுக்காக அடிச்சுக்கும், நிலம் வரப்பு தகராறு, ஈ இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னு சண்டை வந்தது மகாபாரதம். நகரம் மனுஷன் மாற்றான் மனைவியை மனசால நினைக்க தோண்டிடுவான். பிறன்மனை நோக்கா பேராண்மை தான் சான்றோருக்கு பெரிய சிறப்புங்கிறத வலியுறுத்தி, பிறன்மனை நோக்கியவன் பெரும் வீரனாக இருந்தாலும் மாண்டு போவான்னு சொன்னது தான் ராமாயணம். அப்படின்னு ராவண சீத கதையையும், பாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் ஈயிருக்கும் இடம் கூட தரேன்னு மறுத்த அந்த மண்ணை பற்றிய விஷயத்தையும் மையப்படுத்தி சொல்லிடுவார். நீங்கள் பெரிய புராண சிறுத்தொண்டர் பற்றியோ, தன் கண்ணை கொடுத்த கண்ணப்பர் பற்றியோ, கமலவதி பற்றியோ, காரைக்கால் அம்மையார் பற்றியோ வாரியார் சாமி சொல்லி நம்ம கேட்கணும். அப்படி 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 அந்த அவர் பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவைநாளும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தம் மூன்றும் தான் விநாயகர் துதியிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும் மேடையில் அப்படியே கைத்தட்டு பறக்கும். அதாவது ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம், அங்கே ஒன்று இங்கே ஒன்று முந்திரி பருப்பாக கிடைச்சா பரவாயில்ல, சாப்பாடு முழுக்க முந்திரி பருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் வாரியார் பேச்சு. சாதாரண வெடியாக இருந்தால் பரவாயில்ல, சரவெடி. அப்பேற்பட்ட வாரியார் சாமிகள். எதுக்கு வாரியாரை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன்னா, அவர் யாருங்கிறத இன்றைய இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் நீங்கள் போய் இணையதளத்திலேயோ கூகுள்லேயோ வாரியாருடைய பேச்சுக்கள், அவருடைய விஷயங்கள்லாம் போட்டிங்கன்னா, கந்தபுராணத்துக்கு அவர் சொன்ன விளக்கங்கள், முருகப்பெருமானுடைய பெருமைகள், பிள்ளையாருடைய சிறப்புகள், திருமண வைபவங்கள், மீனாட்சி திருமணம், சீதா கல்யாணம், அடாடாடாடா. அவர் ஒரு பெரிய அப்படியே அமுதசுரபி அட்சய பாத்திரம் வாரியார் சுவாமி. ஒரு முறை காஞ்சி பீடத்தில் போய் பெரியவரை தரிசிக்கிறதுக்கு திட்டமிட்டுட்டார். இந்த செய்தி பெரியவாளுக்கும் சொல்லியாச்சு.
ஒரு பெரிய மனிதர் வரார் அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு விஐபி வராங்க, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்கன்னா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் இருக்கும்ல. ஆனால் மடத்துக்கு 1000 பேர் வந்து போனாலும் பெரியவாக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வாரியார் சாமி வராருன்னு. டக்குன்னு தான் மேலாளரை கூப்பிட்டு காதில் கிசு கிசுன்னு ஏதோ சொல்லியிருக்கார். அவர் உத்தரவு பெரியவான்ட்டு போயிட்டார். அதை அப்படியே கட் பண்ணுங்க. இப்போ இந்த கட் பண்ணி இங்கே வாங்க. வாரியார் சாமி வர்றார் மடத்துக்குள்ள. ஒரு தட்டு நிறைய பழங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி பெரியவரை நேருக்கு நேர் சந்திக்க வராங்க. பெரியவர் எய்த்தாப்புல நிற்கிறாரு. அந்த தட்டை கையில் கொடுத்தவர் டக்குன்னு பார்த்தா ஆள் காணும். எங்கன்னு பார்த்தா நெடுஞ்சாங்கடையாக கீழே விழுந்திருக்கார். வாரியார் சாமி கொஞ்சம் கனத்த பாடி, உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம், சும்மா பாவனையாக இல்லாமல் சாஸ்தாங்கமாக பதறிட்டாராம். பெரியவர் பதறிட்டாராம். டக்குன்னு வாரியார் சாமிகளை கூப்பிட்டு, நான் சொன்னதை என் மேலாளர் சொல்லலையான்னாராம். அதுக்கு வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எவ்வளவு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்கார் பாரு. அவர் வேலையை அவர் பார்த்தாரு, என் வேலையை நான் பார்த்தேன். நம்ம அடுத்த வேலையை உள்ளே உட்காந்து பார்க்கலாமான்னாராம். எப்படி? இந்த வார்த்தையை திருப்பி கேளுங்க. அவர் வேலையை அவர் பார்த்தாரு, என் வேலையை நான் பார்த்தேன். நம்ம 2 பேரும் உள்ள அடுத்த வேலையை பார்க்கலாமா பெரியவான்னாராம். பெரியவா என்ன சொல்லியிருந்தாங்களா மேலாளர், வாரியார் சாமி வந்தால் என்னைய நமஸ்காரம் பண்ணிட போகிறார், பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னாராம். அதுக்கு வாரியார் சொன்னாராம், பண்ணக்கூடாதுன்னு அவர் வேலையை அவர் சொன்னார், என் வேலையை நான் செஞ்சேன். ஏன் தெரியுமா? என் கண் முன்னே சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவன் சொரூபி நீங்கள் நிற்கும்போது இந்த வாய்ப்பை தவற விடலாமா? அதான் நமஸ்காரம் பண்ணிட்டேன்னாராம். அப்படியே 2 பேருடைய மனசும் எப்படி இருந்திருக்கும், அந்த என்ன அலைகள் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த கற்றாரே காமுருவருங்கிறதுக்கு இந்த 2 மனித தெய்வங்களும் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? இதில் இன்னொரு படி வாரியார் சாமி வேடிக்கையாக கேட்டாராம் சாமிகிட்ட. இந்த கையில் வச்சுருப்பாங்கல்ல ஒரு குச்சி மாதிரி இருக்கும்ல, இளைஞர்களுக்காக சொல்கிறேன், அதுக்கு பேர் தண்டம்னு பேர். என்னைக்காவது நீங்கள் தண்டத்தை கையில் எடுத்ததுக்கு வருந்தியது உண்டான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மகா பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உண்டே உங்களை மாதிரி நல்லவங்க ஊருக்கெல்லாம் பல நல்ல காரியங்கள் செய்யும் போது அவளை பார்த்தா நான் நமஸ்காரம் பண்ணிக்க முடியலையே, இந்த தண்டம் ஒரு இடைஞ்சலாக இருக்கேன்னு வருத்தப்பட்டது. அடடா என்ன பக்தி, என்ன அன்பு ஒருவருக்கொருவர். அதாவது உயர்ந்த செயல்களால் மகான்கள் எப்படி ஒரு ஞான நிலை அடைந்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு பெரியவர் ஒரு எடுத்துக்காட்டு. பெரியவர் மீது பக்தி கொண்ட வாரியார் சாமி ஒரு எடுத்துக்காட்டு. இதை அடுத்த தலைமுறைகள் பார்க்கின்ற போது நாம் எரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த புதிய தலைமுறை அறிவியல் யுகம், ஏஐ டெக்னாலஜி வந்துடுச்சு, எல்லாம் பரபரப்பாக இயங்குகிறோம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு யுகம், டெக்னாலஜி. ஆனால் இந்த பண்பான மகான்கள் வாழ்க்கையை படிக்கும்போது எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் எளிமை பணிவு என்பது பிறரை பார்த்து நாம் படிக்க வேண்டிய பாலபாடம் என்பதற்கு பகவான் மகா பெரியவரும் படித்த பண்டிதர் வாரியாரும் ஒரு எடுத்துக்காட்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.